सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ தேனோடையில் நீராடலோ பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனி ஆனந்தம் காணும் அல்லவோ ஏழம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ அசையும் நகரும் படகின் இடையே அது கிள்ளாதோ அலைகள் நதியின் மடியில் தவழ்ந்து தீனம் கொள்ளாதோ அசையும் நகரும் படகின் இடையே அது கிள்ளாதோ நடனம் புரியும் அழகோ நளின கலையின் ரசமோ விழிகளின் ஓரம் வரைகின்ற கோலம் கவிதைகள் பாடும் தென்றலோ சுவை மிகுந்தாகம் அல்லவோ இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் மனமும் மானம் அள்ளாதோ உணரும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ உதிரும் மலரின் இனிய மனமும் மானம் அள்ளாதோ உணரும் நினைவும் உலகை கடந்த நிலை கொள்ளாதோ இசையில் பெருகும் நிறைவோ இளமை பருகும் உறவோ மழை தரும் மேகம் தொடுவதைப் போலே அனுபவம் தேடும் நெஞ்சமே சுகம் பெரும் வேகம் அல்லவோ ஏழம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் பூங்காற்றிலே பொன்னூஞ்சலோ தேனோடையில் நீராடலோ பூவின் வாசம் இவ்வேளையில் தீண்டும் மேனி ஆனந்தம் காணும் அல்லவோ இளம் மஞ்சள் வண்ணம் கொஞ்சுகின்ற செந்தூரம் ஏது மாலை நேர வானம் பாடும் சங்கீதம் చేస్తావా ఆంబళ్ళ పోలి నింగే వస్తావా
சொல்றியா? வீட்டுக்காரி நான் அதுல பாதி இதுல பாதி அர்த்தநாரி. ஆம்பளை போல மீச நான் அடுப்பங்கற தோசை, ஆம்பளை போல மீச நான் அடுப்பங்கற தோசை. சுட்டு வச்சேன் பொறிச்சு வச்சேன் பொம்பளையா மாறி புட்ட புண்ணால. அர ஊர்க்கோயா நோர் மூஸ்கோயா అవును రాంగాన పాదయిలే పోతావా? ஒட்டு தாலி கட்டியது தமிழாலே, நீ தினம் தினம் திட்டுவது தெலுங்காலே. అవునయ్య తిట్టును. அப்படியா? தொட்டு தாலி கட்டியது தமிழாலே, நீ தினம் தினம் திட்டுவது தெலுங்காலே. ஒட்டி போச்சு பாஷை ஆனா ஒதுங்கி போச்சு ஆசை, ஒட்டி போச்சு பாஷை ஆனா ஒதுங்கி போச்சு ஆசை. ఆశ ఉంది పాత ఉంది ఆంబళ్ళ పోలీయం ఇంగే వస్తావా? ఎవడోయ్ రా రా నా బాబా ఓయ్ నువ్వు రాంగాన పాదయిలే పోతావా? நான் அவசப்பட்டு கசந்து புட்ட முறப்பாலே, நான் அவசப்பட்டு கசந்து புட்டே மொறப்பாலே. இப்போ தாழ்ந்து விட்டது ஆண்மை, இப்போ தாழ்ந்து விட்டது ஆண்மை. దేవుడంటే దేవుడా ఈ మనిషి ఎప్పో మారువాడు నువ్వే చెప్పయ్యా. దేవుడాయ్ ఒరేయ్ శ్రీనివాస என்னடா இது? రా రా నా బాబా ఓయ్ నువ్వు రాగాన పాదయిలే పోతావా? అక్కడ ఇక్కడ చూస్తావా? అతడి పోల చేస్తావా? ఆంబళ్ళ పోలీయం నింగే వస్తావా? రా రా నా బాబా నువ్వు రాగాన పాదయిలే పోతావా? கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம். அந்தனும் காவியம் பாடிடும் ஓவியம் பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம். கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ பாசம் பொங்கும் ரூபம் பார்வை மஞ்சள் தீபம்.
என் அவதாரம் நீ என்று நான் சொல்லவோ? வாழ்வதோ உன் நிழல், வளர்வதோ உன் மடி, இந்த வேர் வாழ நீர் வார்த்தவான் மேகம் நீ. அன்னை நீ சொன்ன சொல் பிள்ளையின் மந்திரம், கோயில் தெய்வம் நீ தென்றல் நீ. பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம், அந்தனும் காவியம் பாடிடும் ஓவியம். பாசம் பொங்கும் ரூபம், பார்வை மஞ்சள் தீபம். என்ன உண்ண கூடும் நாளும் எதனை அருந்த கூடும், என்ன அணிய கூடும் என்று எண்ணி வருந்திடாதே, நெஞ்சில் ஏக்கம் வளர்த்திடாதே. உணவை காட்டிலும் மேன்மை ஜீவன், உடையை காட்டிலும் மேன்மை தேகம். ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவை சமைக்குமோ பசியாலே வாடுமோ? சோலையில் சிரிக்கும் மலர்களை பாருங்கள், அவை உழைக்குமோ ஆடைகள் நெய்யுமோ? காட்டு புல்லுக்கு கௌரவம் தந்து காப்பான் தேவனில், காட்டிலும் உயர்ந்த மானிடர் உமக்கு கருணை தாரானோ? ஆத்ம நிச்சயம் உள்ளவர் வாழ்வை ஆண்டவர் நடத்துகிறார். எதிர்காலம் நினைந்து ஏங்கி தவிப்பதை களைந்திடும் மானிடரே. நாளைய கடமைகள் நாளைக்கு முடியும், இன்றைய செயல் முடிப்பீர். ஒவ்வொரு நாளும் நடப்பது நடக்கும், உள்ளத்தில் துயர் வேண்டாம். மற்றவர் தவறின் விமர்சனம் புரிவது மாண்பல்ல தோழர்களே. உங்கள் கண்களில் இருக்கும் துரும்பினை எடுத்து அடுத்தவர் கண்களின் துரும்பினை களைந்திடுங்கள். கானா என்னும் ஊரிலே 6 கல் ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அவற்றை திராட்சை ரசமாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தொடங்கிய இயேசுவின் மகிமை மேலும் மேலும் பெருகியது. அப்பம் 5 மீன்கள் 2 5000 பேருக்கு உணவு தந்தார். தான் உண்ட பின் மீந்ததை 12 கூடையில் கிறிஸ்து பிரான் அள்ளி வைத்தார். ஆவிகள் 7 ஆட்கொள்ளப்பட்டாள் மக்தலேனா மரியாள். அவர் ஆணை கடங்கிய ஆவிகள் நீங்கிட அற்புத மீட்சி பெற்றார். கைகால் இழந்தவர், கண் பார்வையற்றவர் யாவரும் மானிடர் என்றாரே. கை கொண்டு தொட்டவர் கண்களின் பார்வையால் தீபத்தை ஏற்றி வைத்தாரே. அங்கத்தை தின்கின்ற புஷ்டத்தில் வாடியோர், கைகால் விளங்காத மாந்தரெல்லாம், ஊமையர் செவிடர் திருப்பரெல்லாம் கிறிஸ்துவின் வார்த்தையால் சுகம் பெற்றார். ஆனந்தம் கொண்டே போற்றி நின்றார், தீபங்கள் ஏற்றி பூஜித்தார். ஒரு வேசியையே சுரட்சித்தார், இனிமேல் அந்த பாவங்கள் நீக்கிடென்றார். பெருநோய் கொண்ட பெண்ணவர் அங்கியை கொட்டதில் நோயற்ற வாழ்வினை மீண்டும் பெற்றார். நெஞ்சத்தில் இயேசுவை நம்பிடும் மாந்தர்கள் நம்பிக்கையாலே மேன்மை பெற்றார். மாண்டவர் தேகத்தை மீண்டும் உயிர் வைத்து மன்னவர் மாயங்கள் புரிந்திருந்தார். கல்லறைக்குள்ளே 4 தினங்கள் சிதைந்து கிடந்த லாசரு உடலினில் பார்த்தவரெல்லாம் வியந்திடும் வகையினில் ஜீவன் தந்து உயிர்ப்பித்தார். சீரிய காற்றினை பொங்கிய கடலினை அமைதியுறும்படி ஆணையிட்டார். அந்த தண்ணீர் மீது நடந்தாரே, தன் மகிமையை புரிந்திட செய்தாரே. பாவிகள் தம்முடன் போஜனம் செய்வதை பார்த்தே பல பேர் கேட்டிடவும், வைத்திய சேவை நோயற்றவர்க்கு நலமுடையோர்க்கில்லை என்றாரே. ஒரு நாள் அவரது சீடர்கள் உலகத்தின் முடிவு பற்றியும் அவரது மறு வருகை பற்றியும் அவரிடம் கேட்க, அவர் சிறு குழந்தைகளைப் போன்ற தன் சீடர்களை பார்த்து, உலகம் முடிவுறும் போது கிறிஸ்து நானே என்று கபடர் பலர் வருவார்கள், பஞ்சம் எங்கும் நேரும், பூகம்பங்கள் தோன்றும், கொடும்புயல் உருவாகும், கொல்லும் நோய்கள் பெருகும்,
டம 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 டமவென பகை முழங்கும், உலகம் முழுவதும் போர் நடக்கும். தந்தைக்கு பிள்ளை பகையாவான், அன்னைக்கு மகளே விஷமாவாள். பண்டிகை காலங்களிலோ மாரி காலங்களிலோ உலகத்தின் முடிவு சம்பவிக்க கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது பிள்ளைகளுக்கும் கர்ப்பவதிகளுக்கும் மிகுந்த அவஸ்தையாயிருக்கும். பிறகு தனது மறு வருகையை பற்றி கிழக்கே தோன்றும் மின்னல் மேற்கு வானிலும் ஒளிரும், தேவகுமாரனின் வருகை அந்த மின்னலை போலே விளங்கும், ஆயிரம் தீபத்தின் ஒளி போலே அதில் சூரியன் சந்திரன் தோற்காதோ. தேவகுமாரன் தூதுவர்கள் பல திசைகளை நோக்கி தேவனை நம்பிடும் மாந்தரை கண்டு வருகவே வருகவே என்று கை நீட்டி அழைப்பார். வானமும் பூமியும் அழிந்தாலும் என் வார்த்தைகள் மட்டும் அழியாது. என்னை நம்பிடும் மானிடர்க்கெல்லாம் மரண பயம் கிடையாது. நம்பிக்கையில்லா மானிடர்க்கெல்லாம் நரகந்தானே முடிவாகும். சில நாட்களுக்கு பிறகு வேத பாரகரும் பரிசேயரும் மதகுருக்களும் அவரை சிறைபிடிக்க தீவிரமாக உழைத்தனர். இயேசு சொல்லால் கோபமுற்ற மதகுருமார்கள் இயேசுவினை சிறைபிடிக்க திட்டமிட்டார்கள். யூத குல மன்னர் என்று தன்னை கூறினார், அவன் 3 நாளில் ஆலயத்தை முடிப்பேன் என்றான். தம்மை மீட்க வந்தவன் என்றறியாமல் அவர் வாழ்வு தீர்க்க முயன்றார்கள் நெஞ்சிரங்காமல். மரித்தாலும் 3ஆம் நாள் எழுவான் என்றோ, அவன் மகிமையை அறியாமல் திரிந்தார் அந்தோ. ஒரு தினம் மாண்ட 4ஆம் நாள் இயேசுவின் கரத்தால் உயிர் பெற்று எழுந்த லாசருவின் சகோதரி கிறிஸ்துவுக்கு விலையுயர்ந்த சுகந்த தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்தாள். அதனைக் கண்டு சீடர்களில் ஒருவரான யூதாஸ், இந்த தைலங்களை எப்படி வீணாக்காமல் இவற்றை விற்று பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று கேட்க, இயேசுவானவர், ஏழைகள் பூமியில் என்றும் உள்ளாரே, துயரங்கள் எங்கே நிரந்தரமான ஒன்றே. ஏழை தமக்கு சேவைகள் புரிய உங்களில் பலருண்டு. நான் வாழும் நாளோ குறைவாகும், அதனால் மரியாள் தைலமிட்டாள். இது கல்லறை காண செல்லும் யூதாஸ் காரியோத் வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுக்க துணிந்தார். இயேசு கிறிஸ்துவும் தனது முடிவு நெருங்கிவிட்டதை அறிந்து தான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் தனது சீடர்களுடன் இறுதி விருந்து உண்ண ஆயத்தமானார். இந்த இரவு இது மறக்கவனா இரவு, இந்த இரவு இது மறக்கவனா இரவு. சுவாமிக்கும் அன்பு அடியார்க்கும் இனிமேல் அந்த சொந்தங்கள் ஏது. அந்த தேவனின் திவ்ய ரூபம், அவன் கருணை தரும் லாபம், அவையாவும் தீரும் இனி என்று போடும். கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவி தலைமை கொள்ள விரும்புவோர் தொண்டர் போல் பணியாற்ற வேண்டும் என்று போதித்து விருந்தை துவக்கினார். அப்பத்தை எடுத்து வானத்தை பார்த்து பிரார்த்தனைகள் புரிந்தார். இது அப்பமில்லை அடியேன் தேகம், புசித்திடுவீர் என்றார். திராட்சை ரசத்தை ஸ்தோத்திரம் புரிந்து தேவனுக்கே படைத்தார். இதை அனைவரும் பகிர்ந்து அருந்துங்கள். இது நான் சிலுவையில் வடித்திடப் போகும் இரத்தம் என்பதை அறிந்திடுவீர். பின்னர் இயேசு தனது 12 சீடர்களையும் உற்று நோக்கி, உங்களில் ஒருவனே என் மரணத்துக்கு காரணமாக இருப்பான்.
அவன் பிறவாமலேயே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு சீடரும் இயேசுவிடம் அது நானோ என கேட்டார். அவர் செவ்விதழோரம் புன்னகை தவழ யூதாஸ் தன்னை பார்த்தார். நானா பிரபு நான் தானா என யூதாஸ் கேட்டானே. ஆண்டவர் இயேசு அமைதியோடு இஸ்காரியோத்தை பார்த்தாரே. நீயே அறிவாயூதா எனக்கு நடக்கவிருக்கும் மரியாதை. கள்ளனின் மனத்தை தெள்ள தெளிவாய் தேவன் அறிந்து கொண்டான். தேவனின் பார்வையை தாங்க உண்ணாமல் யூதாஸ் எழுந்து சென்றான். அந்த இரவு கிறிஸ்து தனது 11 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஏகாந்தமான மலையடிவாரத்துக்கு வந்து அவர்களை அங்கே விட்டுவிட்டு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மட்டும் அழைத்துக் கொண்டு கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று நிலத்தில் வீழ்ந்து மரணம் வந்தது போல் துடித்து, பிதாவே, இந்த பாத்திரம் என் உதடுகளை விட்டு நீங்குவது என் விருப்பப்படி அன்று, உம் சித்தப்படியே நடக்கட்டும் என்று பிரார்த்தனை புரிந்துவிட்டு சீடரிடம் வந்து சேர்ந்த போது அவர்கள் உறங்குவதைக் கண்டார். இதற்கிடையில் யூதாஸ் காவலர்களுடன் அங்கு வந்திருந்தான். கிறிஸ்துவை ரஃபி வாழ்க என கூறி முத்தமிட்டான். காவலர்கள் உடனே இயேசுவை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். பாவம் நீக்க வந்தவரை பாவி என்று நிந்தனைகள் புரிந்தாரே கூவி, ஏதேதோ பழி கூறி இகழ்ந்தாரே முகத்தில் இச்சிலினால் அபிஷேகம் நடத்தி, எண்ணம் போலே அவரை வதைத்து எவர் புரிந்தார் என சொல்ல கேட்டாரே நகைத்து. அன்னா காய்பா என்போரின் சங்கத்திலிருந்து இயேசு நீதி விசாரணைக்காக உயர் அதிகாரி பிலாத்துவின் முன்னர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். மதகுருமார்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியும் கள்ளன் பாரபஸை விடுதலை செய்யும்படியும் கூச்சல் போட்டார்கள். இந்த புண்ணியமூர்த்தி இயேசுவின் விஷயத்தில் நான் நிரபராதி, பழியற்றவன் என்று கூறி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவினார். செந்நிராடை இட்டார்கள், முள்ளால் மகுடம் புனைந்தார்கள், கையில் பிரம்பொன்றை கொடுத்தார்கள், அதை செங்கோல் என எண்ணச் சொன்னார்கள், தேவனின் முன்பு பணிந்தார்கள், யூதரின் மன்னா வாழ்க என்றார். மன்னவன் ரத்தம் ஆறாக பாயும் வரையில் அடித்தார்கள், அந்த பாவிகள் பார்த்தே மகிழ்ந்தார்கள். வெள்ளியன்று, பெரிய வெள்ளியன்று தேசம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அந்த மனித மிருகங்கள் கிறிஸ்துவின் தோளில் சிலுவையை ஏற்றி கல்வாரிமேடு வழியாக கொல்கதா என்னும் மயானத்துக்கு நடத்தி செல்லுகையில் சக்தி இழந்த இயேசு சிலுவையின் கனம் தாங்காமல் 3 முறை கீழே விழுந்தார். ஒருவாறாக அவர்கள் மயானத்தை அடைந்தார்கள். ஐயோ ஐயோ இயேசுநாதா, இயேசுநாதா, கரையில்லையே கரையில்லையே தங்கள் துயருக்கு, இது சரியோ இது சரியோ எங்கள் மனதுக்கு. மண்ணில் வானத்தின் சேதி சொல்லவே வந்ததை அறிந்தோ, தங்கள் முகத்திலே பொங்கும் கருணையின் வெள்ளத்தில் மிதந்தோ, மலரை போன்றவும் வதனம் முழுவதும் சிவந்து போனதோ, சிரசில் இருந்து நதியை போலவே குருதி பாயுதையோ, வண்ண முகத்திலே எச்சில் அருவிகள் வழிகின்றதென்ன, மின்னும் விழிகளும் குளங்களாகவே நிறைந்தது கண்ணீர். சிலுவையில் ஏற்றி ஆணிகள் அறைந்தார், ஜெகம் தாழ முடியவில்லை ஐயா எங்கள் சேசையா.
ஆனந்தமேசையா. ஆசி வழங்கிய கரங்களுக்குமே ஆணிகள் தான் பரிசா. பலரும் வணங்கிய பாதம் இரண்டுமே புல்படுதல் முறையா. அங்கு பாருங்கள் தேவா, துன்பம் கொண்டவும் அன்னை அழுவதை பாருமையா. உமை போற்றிடும் மக்கள் துயரினை நீ பார்க்க வேண்டுமையா. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்ட இரு கள்வர்களோடு இயேசுவையும் சிலுவையில் அறைந்தார்கள். பரம பவித்திரனும் லட்சிய பிறவியுமான இயேசு மரச்சிலுவையில் மரணத்தோடு போராடுகின்றார். தேவதூதனின் ஆடை மீதிலே பலரும் மோகம் கொண்டார். அவர் தமது பேர்களில் சீட்டு போட்டனர், லாபம் ஒருவர் கொண்டார். யூத மக்களின் மன்னன் இவன் என சிலுவையில் எழுதி வைத்தார். உண்மையில் தேவனின் பிள்ளையனில் நீர் இறங்கி வருக என்றார். பாவிகள் தம்மை மன்னித்திடவே இயேசுவும் வேண்டுகின்றார். பிரபுவே பிரபுவே எங்கள் பிரபுவே, பாவம் புரிவதை அறியாரே பிள்ளைகள் போன்றவர் பாவிவர். தர்மத்தின் பெயரால் மன்னித்திடுங்கள் தந்தையை வேண்டுகின்றேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. தந்தையே, என்னை இங்கு தவிக்க விட்டது ஏனோ என்று இயேசுநாதனும் கதறுகின்றார். அந்த ஜீவ மரண போராட்டத்தின் இடையில் 7 வார்த்தைகள் உரைத்தாரே. இதயம் வெடிக்க ஓலமிட்டு ஆவியை தேவனுக்கு அர்ப்பணித்தாரே. பூமி முழுவதும் அதிர்ந்தது, ஆலயத்தில் திரை தெரிந்தது, மலைகள் மேடுகள் பிளந்தன, பாவிகள் உள்ளம் குலைந்தனர். மண்ணுக்குள்ளே துயின்ற நல்லோர்கள் உயிர் கொண்டெழுந்தனரே. மக்கள் எல்லோரும் இயேசுவின் பெருமையை மேலும் அறிந்தனரே. இயேசு தேவனின் பிள்ளை தானென அறிந்ததும் நடுங்கினரே. மனுஷகுமாரனின் மாண்ட உடலினை மண்ணுக்குள்ளே புதைத்தனர் பாவிகளே. கல்லறை தன்னை காத்திட சொல்லி சேவகன் ஒருவனை உடனே வைத்தாரே. தான் உரைத்தது போலே 3ஆம் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா ஹல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு தனது 11 சீடர்களுக்கும் தரிசனம் தந்தார். பிறகு சில நாட்கள் ஆங்காங்கே பல பேருக்கு காட்சி தந்து ஒரு நாள் இறுதியில் பரலோகம் எய்தும் போது தனது சீடர்களிடம், வானிலும் மண்ணிலும் அதிகாரங்கள் உள்ளவன் நானே. என் ஆணைகள் ஏற்று அறிவுடன் நடந்து மேன்மை பெற்றே வாழுங்கள். தேவனின் பெயரால் மக்களை சேர்த்து எனது செய்திகள் கூறுங்கள். கிறிஸ்து நாமத்தை பரப்புங்கள். மீண்டும் வருகின்றேன், உம்முடனே வாழ்வேன், உமக்குள்ளே வாழ்வேன். தேவதேவன் அழைக்கின்றார், சொர்க்கம் சேர சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்கின்றார். அனைவரும் பார்த்திட இயேசுநாதனும் வானத்தில் விரைந்தாரே. நமது வாழ்க்கையில் நலங்கள் பெருகிட வாழ்த்திடச் சென்றாரே. கிறிஸ்து பரலோகம் எய்திய பின் அவரை விசுவாசித்த கோடானு கோடி மக்கள் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களில் சவுல் என்பவன் கிறிஸ்துவர்களை துன்புறுத்தினான். ஒரு நாள் கிறிஸ்து அவனுக்கு முன்பாக தோன்றினார்.
அவர் ஒளியால் சவுல் பார்வையிழந்தான். இயேசு அவனுக்கு மீண்டும் பார்வையை கொடுத்து சவுலை பவுலாக மாற்றி பிரியமுள்ள பக்தனாகவும் தனது சேவகனாகவும் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எல்லோரும் ஆயத்தமாக இருங்கள். இயேசுவை நம்புங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ வா 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 வா. எங்கெங்கு நீ அங்கங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ வா வா. எங்கெங்கு நீ அங்கங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா. நீ இன்றி நான் இல்லை கண்ணா. மாந்தளிருடல் தள தளவென, மாதுளங்கனி பழ பழவென, நான் தொட வரும் வடி வழகின வா வா. பூங்கொடியிடை தொடு தொடுவென, பூவிதழ் சுவை பொடு பொடு என, நீ தரும் சுகம் பொழுதொருவிடம் தாத்தா. நீ ஒரு பாதி தந்தால் நானும் ஓர் பாதி உண்டு. நீ ஒரு பாதி தந்தால் ஓர் பாதி உண்டு. தந்ததோ 100 என்றால் என் பங்கும் 100 உண்டு. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ வா வா. எங்கெங்கு நீ அங்கங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா. நீ இன்றி நான் இல்லை கண்ணா. சேய் பிறந்தது புது நிலவென, வாய் திறந்தது பனிமலரென, நாம் விரும்பிய வரம் கிடைத்தது கண்ணே. தேன் மழலையின் குறுநகை ஒரு பூங்கவிதையின் மணிமொழி என, தாய் மனம் அதில் தன்னை மறந்தது கண்ணா. தென்றலே நீ வளர்க, தெய்வங்கள் வாழ்த்துரைக்க. தென்றலே நீ வளர்க, தெய்வங்கள் வாழ்த்துரைக்க. தந்தை போல் பேர் விளங்க, தாயுள்ளம் தான் மயங்க. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ வா வா. எங்கெங்கு நீ அங்கங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா. நீ இன்றி நான் இல்லை கண்ணா. பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, வெக்கத்தில் போவதென்ன தீம்தனா. பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, அடவெக்கத்தில் போவதென்ன தீம்தனா. மோகன்தான் எனக்கு நோயம்மா, அத போக்கத்தான் துடித்தேன் நானம்மா.
உந்தேகம் ஒன்றேதான் இதன் மாத்திரை எந்தாகம் தீர்த்தால் தான் வரும் நித்திரை பக்கத்தில் வந்தால் என்ன தீந்தனா வெக்கத்தில் போவதென்ன தீந்தனா 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 நீர் தெளிக்கையில் தணியுது பாலது கொதிக்கையில் நீர் தெளிக்கையில் தணியுது பாவை நீ தவிக்கிறாய் காலை நான் அணைக்கவோ பாவை நீ தவிக்கிறாய் காலை நான் அணைக்கவோ உண்டாடை தன்னில் உருகி நானும் போனேனே உன்னாடை தன்னை எதிரி என்று சொல்வேனே கொஞ்சம் தள்ளித்தான் பக்கத்தில் வந்தால் என்ன தீந்தனா அடவக்கத்தில் போவதென்ன தீந்தனா ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर
ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर। ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर। ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर। ॐ नमः शिवाय। ॐ पार्वतीपतये पालितकिङ्करा। 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 ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वर गजचर्माम्बर। 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 ॐ नमः शिवाय। ॐ त्रिपुरासुरहर
नादशरीरा ॐ नमः शिवाय ॐ त्रिपुरासुरहरा 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 नादशरीरा ॐ नमः शिवाय ॐ भगवते खेचराय गोचराय 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 ॐ नमः शिवाय ॐ सर्वलोकप्रजापतये 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 ॐ नमः शिवाय
सर्वलोकप्रजापतये ॐ नमः शिवाय। ॐ सर्वलोकप्रजापतये ॐ नमः शिवाय। ॐ महारेतसे सुवर्णरेतसे 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 ॐ नमः शिवाय। ॐ महाबलाय बीजवाहनाय 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 ॐ नमः शिवाय। शिव महदेवा शंभो शंकरा
पावन गंगाधरा अगणित लीला आश्रित पाला मंगल गौरीवरा शिववृषवाहा निर्मल देहा सुंदर ज्योतिर्मया करुणा सिंधु कुबेर बंधु गिरीश परात्परा गणपति मुंदिवर हरहर शिवनुक आरती षण्मुख वेलने कंद शिव शंकर हरनुक आरती शिव शुभशीला ब्रह्म कपाला परम दिगंबरा वेद विहारा नाद शरीरा भक्त हृदंतरा बुध नियतात्मा भक्ताभीष्टा चिन्मय शाश्वता तारक नामा सद्गुणधाम वरमुनि संपूजिता गुणवति पार्वती तुणை நலமா கூத்தபிரானுக்கு ஆரத்தி இன்னலை அறுக்கும் இறைவனுக்கு தென்னகத்தேனுக்கு ஆரத்தி शिव धनुर्धरा प्रलय भयंकरा बृंदार वंदिता सुपुण्य चरिता हिरण्यरेता पालित श्रित पारिजाता सुलभ बहुश्रुत आज्ञाधारा पावन नदीश्वरा अष्टैश्वर्या दुष्कृतिहारा गिरिरथ प्रभाकरा சென்னறி சுடராம் தேவனுக்கு கண்ணுதலோனுக்கு ஆரத்தி திருப்புறம் எரித்தரம் காத்தபிரான் திருசடையோனுக்கு ஆரத்தி शिव निर्लेपा भव निरवद्या नरनारायण प्रिया विश्वंभर हर वेदांत सारा पुरुषार्थ साधका ओम लयकारा रुद्रावतारा सच्चिदानंदमया आनंद कंदा अत पाप बृंद पालित नंदीश्वरा தலைநெடு பேரொழிக்கு கங்காதரனுக்கு ஆரத்தி நதிமதி சூடிய நாதனுக்கு அரங்கன் மாமனுக்கு ஆரத்தி शिव साकारा त्रिगुणाकारा भगवान परंतपा प्रमथ गणाधिपा जटाकलापा ज्योतिर्मय रूपा खंड परशुः अंधकरिपुः अक्षय गुणाकरा सर्वाकारा सकलाधारा देवासुर गुरुदेवा ஆலமுண்டவன் சோமனுக்கு அர்த்தநாரிக்கு ஆரத்தி தேனம கூமன விமலனுக்கு வானவ கோனுக்கு ஆரத்தி सहस्रबाहु सहस्रमूर्धा सकल चराचरा विश्ववंदिता विक्रमोन्नता अंचित कलाधरा पुण्यदर्शना पापमोचना आदित्य वैवस्वता कैलास मंदिरा कमंडलधरा स्वच्छ प्रकाशात्मा ஜம்புலிங்கேஸ்வர சுவாமிக்கு வைத்தியநாதனுக்கு ஆரத்தி தளத்திநாதன் கைலைபதி நீலகண்டனுக்கு ஆரத்தி श्रीमान सुकृत भाग्य विधाता निर्मल भस्म प्रिया
ಸ್ಮಶಾನ ನಿಲಯ ಕಲ್ಪಾಂತ ವಿಲಯ ಅಪಾರ ಕೃಪಾಮಯ ಶ್ರೀತಾಳಿ ರಕ್ಷಾ ಮಮೈಕಚಿತ್ತ ಶಿರಸ್ಥಿತ ಸುಧಾಕರ ಅನಾಥನಾಥ ಆದ್ಯಂತರಹಿತ ಈಶಾ ತಮೋಹರ எல்லையறுபரம் பொருளான நெல்லையப்பனுக்கு ஆரத்தி உண்ணாமுலையாள் உடனுறைவோம் அண்ணாமலைக்கு ஆரத்தி ಪಟು ವಿಶ್ವರೂಪ ಯೋಗಾತ್ಮದೀಪ ಸರ್ವ ಪ್ರಮಾಣ ಸಂವಾದ ನಮೋ ನಟರಾಜ ದಿವ್ಯ ಸುತೇಜ ಸುಭಗ ನಾಗಾಭರಣ ಆಸ್ತಿಕವಾದ ಅಪರಿಚ್ಛೇದ ಚಿನ್ಮಯ ಮುಕ್ತಿ ಪ್ರಬೋಧ ಪಿನಾಕಹಸ್ತ ಯಜ್ಞ ಫಲಪ್ರದ ಧವಳ ವಿನಿರ್ಮಲ ಗಾತ್ರ தோடுடை செவியோன் தூயனுக்கு ஆளும் பரமனுக்கு ஆரத்தி ஆதிமூலவன் விமலனுக்கு ஜோதிநாதனுக்கு ஆரத்தி ನೇತ್ರ ವಿರೂಪ ಅಂಧ ಸ್ವರೂಪ ಅವ್ಯಯ ಪುರಾತನ ಮಂತ್ರ ಪ್ರತ್ಯಯ ಮನೋದುರ್ಜೇಯ ಪಾಹಿ ದೀನವನ ಓಂಕಾರಾಕ್ಷರ ಆತ್ಮ ಪ್ರಕಾಶಕ ಗಂಗಾ ತೀರ್ಥ ಜಲ ಧರ್ಮಾಧ್ಯಕ್ಷ ತ್ರಿಜಗದ್ರಕ್ಷ ಉತ್ತಮ ಸುರಾಧಿಪ ஏகன் ஏகாம்பரன் ஈசன் இறைவனுக்கு ஆரத்தி மல்லிகார்ஜுனன் மாறனுக்கு சொல்லி எடுப்போம் ஆரத்தி ಸೂತ್ರಾಕಾರ ಸರ್ವವ್ಯಾಪ ನಾನಾವಿಧ ರೂಪ ಲೋಕಸಾರಂಗ ದಿವ್ಯ ಧವಳಾಂಗ ವಿಶಿಷ್ಟ ಪುರಂದರ ಹರ ಪರಮೇಶ ಹರ ಜಗದೀಶ ಶತರವಿ ಸಮಭಾಸ ಸಜ್ಜನ ಗಣ ನಿತ್ಯ ಸಂರಕ್ಷ ಮುಮುಕ್ಷು ಮನೋಲ್ಲಾಸ शम्भो शंकर आरती सर्वेश्वरने आरती शिव 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 में आरती देव देव ने आरती शम्भो शंकर आरती सर्वेश्वरने आरती शिव 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 में आरती देव देव ने आरती शम्भो शंकर आरती सर्वेश्वरने आरती शिव 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 में आरती देव देव ने आरती शम्भो शंकर आरती सर्वेश्वरने आरती शिव 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 में आरती देव देव ने आरती शम्भो शंकर आरती सर्वेश्वरने आरती शिव 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 में आरती देव देव ने आरती नमः शिवाय கோயிலே சாமிக்கும் கூட்டத்து மனுஷருக்கும் வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னேன் வணக்கம் ஐயா வணக்கம் சொன்னே நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு என்ன பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க என்ன பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க நாட்டுக்குள்ளே உனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ளே உனக்கு ஒரு
தான் தனக்கு தக்கு முக்கு டிக்கு தாளம் தேன் தனக்கு டிக்கு முக்கு டிக்கு தாளம். நாலு படி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க. ஆடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. நாலு படி மேலே போனா நல்லவன விட மாட்டாங்க. பாடுபட்டு பேரே சேர்த்தா பல கதைகள் சொல்லுவாங்க. யாரு சொல்லி என்ன பண்ணா நானும் இப்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கும் இப்ப சொன்னேன் பின்னால பார்க்காத முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க. தக்கு முக்கு டிக்கு தாளம் வீண் தனக்கு டிக்கு முக்கு டிக்கு தாளம் தான் தனக்கு தக்கு முக்கு தக்கு தாளம் வீண் தனக்கு டிக்கு முக்கு டிக்கு தாளம். ஆளுக்கொரு நேரம் உண்டு அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணு. ஆளுக்கொரு நேரம் உண்டு அவுகவுக காலம் உண்டு. ஆயிரந்தா செஞ்சா கூட ஆகும்போது ஆகும் மண்ணே. மூடனுக்கும் யோகம் வந்தால் மூணுலகம் வணக்கம் போடும். நம்பிக்கையை மனசில வச்சு பின்னால பார்க்காம முன்னேறு முன்னேறு. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. என்னை பத்தி 1000 பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன செய்வாங்க. நாட்டுக்குள்ள எனக்கு ஒரு ஊருண்டு ஊருக்குள்ள எனக்கு ஒரு பேருண்டு. தான் தனக்கு தக்கு முக்கு டிக்கு தாளம் தேன் தனக்கு தக்கு முக்கு டிக்கு தாளம் தான் தனக்கு தக்கு முக்கு டிக்கு தாளம் தேன் தனக்கு தக்கு முக்கு டிக்கு தாளம். அன்பு தேன் மழை காதலோ இன்பதேவதை காவலோ மனத்தேரிலே புயல் ஏறுதே கரை மீறியே அலையாடுதே என் உயிர் பறவை ஏன் வாடுதோ அன்பு தேன்மழை இன்பக் காதலோ அன்பு தேன்மழை இன்பக் காதலோ உயிரோவியம் ஒரு வான்பிறை காதல் மயில் கலைத்தாமரை ஒரு பூவனம் அசைந்தாடுதோ அன்பு தேன்மழை இன்பக் காதலோ அன்பு தேன்மழை இன்பக் காதலோ
அன்று தேன்மழை இன்பக் காதலோ ஜல்லிக்கட்டு கால துள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்தா பிடிப்பேன் கொம்பு ரெண்ட ஒடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் பிடிச்சா விடும்புதா பொடி பொடிதான் எலும்புதா துண்ண 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 ஜல்லிக்கட்டு கால துள்ளிக்கட்டு ஆள முட்டை வரும் வேளை தொட்டு புட்ட வாழ நான் தான் புடிபட மாட்டேன் புடிச்சா திமிருவேன் வாழ பழச்சா நிமிருவேன் பாசம் வைத்தால் நான் கட்டி தங்கம் பாயும் போது ஒரு குட்டி சிங்கம் எட்டி போனால் நான் பெட்டி பாம்பு தொட்டு பார்த்தால் வரும் வெட்டி பீம்பு நானா நடுங்குவேன் இடி போல் முழங்குவேன் நானா அடங்குவேன் புலி போல் பதுங்குவேன் எந்த பக்கம் போனால் என்ன அந்த பக்கம் வளைப்பேன் ஐயோ பாவம் சின்ன தம்பி உன்னை கண்டு சேரிப்பேன் ஜல்லிக்கட்டு காளா துள்ளிக்கிட்டு ஆளா முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரெண்ட பொடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன் புடிச்சா திமிருவேன் பால பழச்சா நிமிருவேன் உன்னை பார்த்தா ஒரு அண்ணன் போல கள்ளத்தோரத்தில் நீ கண்ணன் போல தட்டி கேட்க ஒரு ஆளும் இல்லை கட்டி போட ஒரு நூலும் இல்லை உன்னை நான் அடக்குவேன் உடனே மடக்குவேன் ஓடா பொடிய நீ உரியா சிறுவன்னி சின்ன ஊழி எண்ணம் வைத்தால் குன்றை கூட சாய்க்குமே வெட்டுப்பட்டால் வாழை மரம் மீண்டும் மீண்டும் காய்க்குமே ஜல்லிக்கட்டு காளா துள்ளிக்கிட்டு ஆள முட்டை வந்த பிடிப்பேன் கொம்பு ரெண்ட ஓடிப்பேன் நான் தான் ஒன்ன விட மாட்டேன்